ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, பிடி கொழுக்கட்டை தாங்க பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வந்து ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கருகு விடாமல் பார்த்துக்குங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு எடுத்துருக்கேங்க. இந்த எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து படபடன்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதே எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நான் 2 சில்லு வந்து தேங்காய் வந்து எடுத்திருக்கேங்க. அதாவது தேங்காய் துருவலாக எடுக்காம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ அதையும் வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து வாசமாக இருக்கும். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்து வந்திருக்குங்க. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ சுடுதண்ணி காய்ச்சிக்கலாங்க. சுடுதண்ணி ஏன் காய்ச்சுறோம்னா, மாவு பிசையிறப்ப கொஞ்சம் மாவு வந்து ரொம்ப வந்து இறுக்கமா இருந்துச்சுன்னா, சுடுதண்ணி ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கலாம். அதனால தான் வந்து சுடுதண்ணி காய்ச்சி வைக்கிறேன். இப்ப மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு 150 கிராம் வந்து நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இத வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்ப தேங்காய் வறுத்தோம்லங்க, அதே கடாயில வந்து நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நீங்க வெல்லம் இருந்தா வெல்லம் காய்ச்சிக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேங்க. நான் மாவு வந்து கம்மியா தான் எடுத்திருக்கேன். 150 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்க மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இப்ப நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதுல தூசி, கல் எதுவுமே கிடையாது. அதனால நான் அப்படியே வந்து மாவு சேர்க்கிறேங்க. மாவு சேர்த்த பின்னாடி நல்லா கிளறி கொடுங்க. நீங்க இந்த டயத்தில் கூட உப்பு, ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் ஆனா முன்னாடியே வந்து நான் சேர்த்து தான் கிளறியிருக்கேன். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நீங்க வந்து வெல்லம் சேர்த்து செய்யலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யலாம், ஜீனி கூட வச்சு செய்யலாங்க. பாகு காய்ச்சலாம். நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்துரும். இந்த மாவை வந்து நான் வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கிட்டேங்க. சூடா இருக்கு. சூடோட பிசையாதீங்க. கொஞ்சம் ஆற விட்ட பின்னாடி நம்ம நெய் சேர்த்து வந்து மாவை பிசைஞ்சுக்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இது இன்னும் சாஃப்ட்டா இருக்கிறதுக்காக வந்து நான் நெய் சேர்க்கிறேன். நீங்க நெய்யை வந்து உருக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே சேர்க்கிறேங்க. நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த டயத்துல நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. தேங்காய், பாசிப்பருப்பு, எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டையில வந்து பாசிப்பருப்பு சேர்க்கறனால கொழுக்கட்டை சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. நல்லா வந்து இது வந்து நம்ம வந்து வேக வைக்கல பாசிப்பருப்பை நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம். அதனால வந்து இது டேஸ்ட் வந்து செம்மையா இருக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா லைட்டா வந்து சுடு தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையா எடுத்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம வந்து கையில தான் வந்து கொழுக்கட்டை பிடிக்க போறோம். பிடி கொழுக்கட்டை தான் பிடிக்கிறோம். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன சைஸா வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டி கையால அழுத்தி கொடுங்க. சூப்பரா வந்து பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே பிடிச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து இட்லி பாத்திரத்துல அந்த கொழுக்கட்டை வேக வைக்க போறோம். அதனால வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்த பின்னாடி தண்ணி கொதிச்சோன்னே நம்ம வந்து கொழுக்கட்டை வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஒவ்வொரு கொழுக்கட்டையா வச்சிடலாம். நான் வந்து கொழுக்கட்டை வந்து கம்மியாக தாங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைய செஞ்சீங்கன்னா 2 அடுக்கா வச்சுக்கோங்க. நான் ஒரே அடுக்கில் தான் கொழுக்கட்டை வைக்கிறேன். எல்லா கொழுக்கட்டையும் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். 10 நிமிஷம் போதுங்க. கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. சூடாக எடுத்துறாதீங்க. கையில் ஆற விட்ட பின்னாடி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. எல்லா கொழுக்கட்டையும் எடுத்தாச்சுங்க. கொழுக்கட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வாசமாக இருக்குது. நம்ம தேங்காய்லாம் வந்து நெய்யில் வறுத்து சேர்த்தனால நல்ல வாசமாக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது. நான் ஒரு கொழுக்கட்டை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.